ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் 10ஆம் வகுப்பு அரையாண்டு தேர்வு சமூக அறிவியல் வினாத்தாள் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஈஸியாக 1 மார்க்கு, அப்புறம் காலக்கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேப்லேயே மார்க் எடுக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும், அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா நோட்ஸும் அடிக்கடி வந்து சேரும். கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, எக்ஸாம் ரிலேட்டடான தகவல்கள் எல்லாம் வரும். விடுமுறை சம்மந்தமான தகவல்கள், ஸ்கூல் நியூஸ் எல்லாமே வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ சமூக அறிவியல் பொறுத்த வரைக்கும் 100 மார்க் உங்களுக்கு இருக்குது. அதில் 14 மார்க் 1 மார்க் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். நான் ஒவ்வொரு கொஷினாக ரீட் பண்ணுறேன். படிக்கலைன்னா நீங்கள் புக்கில் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது எல்லாமே புக் பேக்கில் தான் இந்த கொஷின்ஸ் இருக்குது. அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை வந்து எங்கே வீசினாங்க? திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டது யார் அப்படின்னா மருது சகோதரர்கள். சோட்டா நாக்புரி குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? கோல் கிளர்ச்சியிலையா, இண்டிகோ கிளர்ச்சியிலையா, முண்டா கிளர்ச்சியிலையா, தக்கான கலவரங்களையா நீங்கள் எழுதணும். இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா சேலத்தில் நடைபெற்றது. 1933 ஜனவரி 8ஆம் நாள் எந்த நாளாக அனுமதிக்கப்பட்டதுன்னா கோவில் நுழைவு நாளாக அது வந்து அனுமதிக்கப்பட்டது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீகாரினுடைய துயரம் என அழைக்கப்படக்கூடிய ஆறு வந்து கோசி ஆறு. அப்புறம் சேஷசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்திருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு நீங்கள் எழுதணும். அப்புறம் சணல் உற்பத்தியில் முன்னணி இருக்கக்கூடிய மாநிலம் வந்து என்றது எழுதணும். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளில் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்றத நீங்கள் எழுதணும். தென்னிந்தியாவுடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டெல்டா, அது என்ன டெல்டா அப்படின்னு, காவிரி டெல்டாவா, மகாநதி டெல்டாவா நீங்கள் எழுதணும். இதிலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். 11 கொஸ்டின் பாருங்கள். மக்களவைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ராஜ்யசபா சீட் வந்து தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு நீங்கள் எழுதணும். அப்புறம் சரியான கூற்று பாருங்கள். அதில் வந்து 1 2 3 4 வரை கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியானது நீங்கள் எழுதணும். மாநிலங்களுடைய மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை 250. இலக்கியம், அறிவியல், கலையிலேருந்து இத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்புறம் எத்தனை வயது இருக்கணும், நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா, மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா, அதெல்லாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க எது சரியானதுன்னு. அடுத்து 11 கொஸ்டின் பாருங்கள். இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? உலகளாவிய பொது வழங்க முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது? ஏதேனும் 10 வினாக்களுக்கு அடுத்து நீங்கள் வந்து 1 மார்க் அப்புறம் விடையளிக்கணும். 14 1 மார்க் முடிஞ்சிருச்சு. இன்னொரு டைம் ஷோ பண்ணுறேன். 9 கொஷின்லேருந்து இல்லை 14 கொஷின் வரைக்கும் பாருங்கள். தென் வந்து 1லேருந்து 8 கொஷின் வரைக்கும் இன்னொரு டைம் ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் தான் இதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது. புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. அடுத்து ஏதாவது 10 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கிறத 28வது கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி. அதை நான் லேட்டராக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் தெரியுதா படிச்சிருக்கீங்களா பார்த்துக்கோங்க. படிக்கலாம் இனிமேலும் படிச்சுக்கோங்க. படிக்கும்போது ஈஸியாக இருக்கிறத மட்டும் படிச்சிக்காதீங்க. எல்லா கொஷின்ஸுமே வித்தவுட் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும் போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். முத்து துறைமுக நிகழ்வை பற்றி எழுதணும். பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் யாவை? திருச்சிராப்பள்ளி பிரகடனம் 1801 இருக்குங்க இல்லையா, 1801 முக்கிய கூறுகள் அதை பற்றி எழுதணும். இந்திய விடுதலை போராட்டத்தில் அன்னி பெசன்ட்டுடைய பங்களிப்பு. வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னா என்ன? இந்தியாவில் காணப்படக்கூடிய மண் வகைகளினுடைய பெயர்களை வந்து பட்டியலிடணும். தகவல் தொடர்பு என்றால் என்ன? அதனுடைய வகைகள் யாவை? தமிழ்நாட்டினுடைய முக்கிய பல்நோக்கு திட்டங்களுடைய பெயர்களை வந்து நீங்கள் குறிப்பிடணும். அப்புறம் இந்தியாவில் வந்து செம்மொழிகள் எவை எல்லாம் இருக்குது அது எழுதணும். உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை? சார்க் உறுப்பு நாடுகளை வந்து பட்டியலிடணும். இந்தியாவுடைய பொருளாதார கொள்கையினுடைய பெயர்களை எழுதலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஊட்டச்சத்து திட்டங்களுடைய பெயர்களை எழுதலாம். தங்க மதிப்பீட்டு அளவு என்றால் என்ன? அதை எழுதலாம். ஸோ அதில் வந்து இந்த 28வது கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக இருக்குது. அதான் அந்த தங்க மதிப்பீட்டு அளவு, அதை நீங்கள் எழுதணும். அடுத்து எவையேனும் 10 வினாக்களுக்கு வந்து நீங்கள் விளையாடிக்கணும். 10 5 மார்க்கு. அதிலே ஒரு சிலது வந்து கோடிட்ட இடங்களாக இருக்கும். அதில் ஈஸியாக 1 மார்க் மேலே ஸ்கோர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் பாருங்கள், அந்த டேஷ் என்பது தொலைவிலிருந்து எதிரிகளினுடைய போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி. அப்புறம் ஒரு பைசா தமிழன் பத்திரிகை துவங்கியவர் வந்து யாருன்னா நம்ம வந்து அயோத்தாச பண்டிதர், அவர் தான். அப்புறம் காந்தியடிகளுடைய அரசியல் குரு யார்? அதை நீங்கள் எழுதணும். முதலாக அச்சேரி ஐரோப்பிய அல்லாத மொழி வந்து நம்ம தமிழ் மொழி தான். கட்டபொம்மன் வந்து கயத்தார் அப்படின்ற இடத்துல வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பார். ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து 2ஆம் உலகப் போரினுடைய விளைவுகளை ஆய்வு செய்க. பெண்கள் மேம்பாட்டுக்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை வரையலாம். நீதி கட்சியினோட தோற்றத்திற்கான பின்புலம், அதை விளக்கி சமூக நீதிக்காக அவங்களுடைய பங்களிப்பு என்னன்றதை நீங்கள் சுட்டி காட்டணும். இமயமலையினுடைய உட்பிரிவுகளையும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி விவரிக்கணும். இந்திய மண் வகைகள் ஏதாவது 5 குறிப்பிட்டு மண்ணினுடைய பண்புகள் மற்றும் பரவல் பற்றி விவரிக்கணும். தமிழ்நாட்டினுடைய தோட்ட வேளாண்மை பற்றி நீங்கள் எழுதணும். இந்திய அரசமைப்புடைய சிறப்பு கூறுகள், ஸ்பெஷல் சாலியன் ஃபியூச்சர்ஸ் இருக்குங்களா, அதை எழுதணும். அணிசேரா இயக்கம் பற்றி விரிவான குறிப்பு. நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள். உலகமயமாக்கலினுடைய சவால்கள். சில நேர்முக மற்றும் மறைமுக வரிகளை விளக்கலாம். அப்புறம் 41வது கொஸ்டின் பாருங்கள். அந்த காலக்கோடு 1930 முதல் 1950 வரையிலான ஆண்டுகளுக்கு உட்பட்ட முக்கியமான நிகழ்வுகள். அதாவது காலக்கோடு கொடுத்துட்டாங்களா, அந்த காலக்கோடு எப்பவுமே எழுதுருங்க. ஈஸியாக மார்க் எடுத்துலாம் அதில். அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 42ல் உலக வரைபடத்தில் பின்வரும் இடங்களை குறிக்கணும். இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், ஹவாய் தீவு, இங்கிலாந்து, இதுதான் கம்பல்சரி. அதை நீங்கள் குறிச்சிடுங்க வேர்ல்டு மேப்பில். மீதி இருக்கிறத சாய்ஸ் விட்டு எழுதிக்கோங்க. படிக்கும்போது சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா 2 8 மார்க் எழுதணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு 8 மார்க் வந்து மேப் இருக்கும். ஒண்ணு இந்தியா மேப், இன்னொன்னு தமிழ்நாடு மேப் இருக்கும். ஒரு 8 மார்க் வந்து நீங்க நிறைய டெரைவ் பண்ணி எழுதுற மாரி இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்கான காரணங்கள் குறித்து விரிவாக ஆராயலாம். அல்லது இந்திய விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய சவால்களை விவரிக்கலாம். ஸோ அதை எழுதிட்டு மீதி பார்த்தீங்கன்னா 44ல பாருங்க. உங்களுக்கு இந்தியன் மேப்லேயும் பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. மவுண்ட் எவரெஸ்ட்டு, வெப்பமண்டல பசுமை மர காடுகள், தென்மேற்கு பருவக்காற்று வீசக்கூடிய திசை, சணல் விளையக்கூடிய பகுதி, அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவு, தேசிய நெடுஞ்சாலை NH-44, வண்டல் மண், கங்கை நதி, அதை எழுதணும். அல்லது இந்தியா மேப், நீங்கள் இந்தியா மேப்பும் படிச்சுக்கோங்க, தமிழ்நாடு மேப்பும் படிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் போகும்போது எந்த பிளேஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக குறிக்கிற மாதிரி இருக்கோ அந்த மேப்பை நீங்கள் குறிச்சிக்கலாம். ஸோ டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறிச்சிக்கலாம். ஆனால் படிக்கும்போது ஆல்டர்னேட்டிவாக எல்லா மேப்புமே நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா மேப் பிளேஸுமே படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எதனா தெரியினாலும் அதையும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தமிழ்நாடு வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா கோடியக்கரை, பழவேற்காடு ஏரி, மன்னார் வளைகுடா, மேட்டூர் அணை, பாம்பன் தீவு, கரிசல் மண் பகுதி ஒன்று, ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் குறிக்கணும். சதுப்பு நில காடுகள் பகுதிகளில் ஒன்று, அப்புறம் நெய்வேலி குறிக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இம்பார்ட்டண்ட். அதுவும் மேப்பு, காலக்கோடு எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் குறிச்சிக்கோங்க. 1 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.